இப்போ பன்னிக்கரும்பு எல்லாம் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் 2 மாசத்துல பன்னிக்கரும்பு பார்க்கலாம் எவ்வளோ பெருசு ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தெரியுதான்னு சொல்லி வேர் வந்திருக்குதா, புது வேர் வந்திருக்குதான்னு சொல்லிட்டு நான் இதுலேயே 2 கட்டிங்ஸ் வச்சிருக்கிறேன். ஒரு கனகாமர செடி, ஆரஞ்சு கலர் கனகாமரம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவகாமி கார்டன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மேலே வந்துருக்குறோம். இன்னைக்கு சீக்கிரமாக வரலாம்னு சொல்லிட்டு மேலே வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எவ்வளோ சத்தமாக அங்கே பாட்டு போட்டுன்னு இருக்கிறாங்க. உங்களுக்கு எதுவும் கேட்காதுன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே எல்லாமே அப்படி தான் சுற்றி. இன்றைக்கி நம்ம எப்போ மேலே வந்தாலும் ஃபஸ்ட்டு நம்ம வரது நம்ம அந்த கொய்யாக்கா மரத்தாண்ட தான் வருவோம். பாருங்க, நம்ம கொய்யாக்கா மரத்தில் கொய்யாக்கா எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு 3 கொய்யாக்காவுமே நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதாவது எதுனா பூ வருதான்னு சொல்லிட்டு நான் டெய்லியும் பார்க்குறேன். ஒரு கலையிலையும் பார்க்குறேன். ஆனால் பூ எதுவும் அந்த மாதிரி தெரியல. இதில் பார்க்கலாம் இதுக்கும் எப்போ வருது, எப்போ ஒரு இது ஆகுதுன்னு சொல்லிட்டு. நம்ம இதில் வச்சுருக்கிற சாமந்தி செடி எல்லாமே நல்லா இருக்குது. நான் அன்றைக்கி எடுத்த இந்த சம்பங்கி செடி மாற்றி வைக்கணும்னு சொல்லிட்டு எடுத்தேன். மாற்றியும் வச்சோம். நம்ம இதில் கரிசலாங்கண்ணி கீரை நிறைய இருக்குது. அது நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அவரைக்காய் கொடியும் நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம நிறைய கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு போகலாம் எல்லா செடிக்கும். நேற்று ஈரமாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு சரியாக ஊற்றலை. இன்றைக்கி கொஞ்சம் வாடின மாதிரி ஆகிட்டு இருக்குது. எல்லாமே தண்ணி நிறைய ஊற்றிட்டு போகலாம். நம்ம முருங்கை மரமும் நல்லா இருக்குது. பாருங்கள், கட் பண்ணி விட்டுட்டு நம்ம மேலே இருக்கிற கலையெல்லாம் கட் பண்ணி எடுத்தோம். அதில் புது துளிர் வருது. இப்போது இந்த கத்திரிக்காய் செடியில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கத்திரிக்காய் செடியில் தான் இன்றைக்கி நான் 2 கத்திரிக்காய் அறுவடை பண்ணேன். அந்த கத்திரிக்காய் தான் நம்ம இன்றைக்கி சாம்பாரும் பண்ணியிருக்கிறோம். பாருங்கள், பூ எவ்வளோ அழகாக வந்துருக்குது. இந்த கத்திரிக்காய் கலரும் கொஞ்சம் டார்க் ப்ளூவாக இருக்குது. சூப்பராக இருக்குது. கருப்பு கலர் கத்திரிக்காய் மாதிரி இருக்குது இந்த கத்திரிக்காய். இந்த மஞ்சள் கூட வாடி இந்த மாதிரி ஆகிட்டுக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது நம்ம இதை எடுத்து வேறு எதனா இருக்கிற தொட்டிலே எதனா ஒன்று நட்டு விட்டுடலாம். நம்ம வாழை எல்லாமே எடுத்து ஒரு பெரிய கேனில் நடணும்னு சொல்லிட்டு இருந்தோம். எங்கே நடவே முடியல. இது ஒரு கத்திரிக்காய் வந்துட்டே இருக்குது சொல்லலாம். பீஸுக்கெலாம் உள்ளுசா இந்த கலையை சாதை எடு. நீங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கத்திரிக்காய் வந்துட்டே இருக்குது. இந்த களை வெளியே போயிட்டுருந்துச்சு. நம்ம இதை பார்க்கவே இல்லை, கவனிக்கல. 2 3 கத்திரிக்காய் 4 கத்திரிக்காய் வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த செடியில். பார்க்கலாம் இது எவ்வளோ பூ எவ்வளோ வைக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த செடியிலேருந்து இந்த தொட்டியில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் 3-4 செடி இருக்குது. நான் இதை எடுத்து தனியாக நடணும்னு சொல்லின்னு இருந்தால் அது எங்களுக்கு நேரமே கிடைக்க மாட்டேங்குது. எதெல்லாம் நடுறதுன்னு ஒன்றுமே புரியல. நம்ம வச்சிருந்த மஞ்சள் செடி எல்லாமே நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சம்பங்கி செடியும் நிறைய சம்பங்கி செடியே 4-5 கேனில் இருக்குது. இங்கே 2-3 கேனில் இருக்குது. அங்கே ஒரு 3 தொட்டியில் இருக்குது சம்பங்கி செடி. இப்போ பூ தான். இன்னொரு மாதத்தில் சம்பங்கி பூவோட டைமு. நம்ம பன்னிக்கரும்பு எல்லாம் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் 2 மாதத்தில் பன்னிக்கரும்பு பார்க்கலாம் எவ்வளோ பெருசு ஆகுதுன்னு சொல்லிட்டு. நம்ம நாட்டு செம்பருத்தியில் எதுவும் பூ இல்லை. நான் 2 அரும்பு பூக்குற மாதிரி இருந்துச்சு, கிளீன் போயிட்டேன். ஏன்னா நம்மளுக்கு காலையில் வரத்துக்கு டைம் கிடைக்க மாட்டேங்குது. மற்றதெல்லாம் சின்னதாக இருக்குது அரும்பு. இப்போ நம்ம தண்ணி ஊற்றிட்டு போகலாம் செடிக்கு. இதில் இருக்கிற சாமந்தி செடியும் நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த மல்லிகைப்பூ செடியில் கட்டி வச்சுருந்தோம். நம்ம இதை அவுத்து விட்டுருக்குறேன். இதுவும் கட்டணும். இதை கட் பண்ணி எடுத்துகிட்டு இதில் ஒரு அரும்பு வந்துருக்குது பூ பூக்குற மாதிரி. இதில் பூவே பூத்துருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த செடியில். இது அடுக்கு மல்லி எவ்வளோ அழகாக பூத்துருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். நம்ம இது வச்சு ஒரு வாரம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த சப்போட்டா மரம் நம்ம இதை எடுத்து பார்க்கலாம் லாஸ்ட்டாக. புது வேர் வந்திருக்குதான்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக பார்க்கலாம். நம்ம சப்போட்டா மரமும் நல்லா இருக்குது. அழவந்தழை செடி இப்போ அது எல்லாத்தோட அதுதான் உயரமாக போயின்னே இருக்குது. இது இந்த சாமந்தி செடியும் நல்லா இருக்குது. இதில் நம்ம இதை எடுத்துகிட்டு வேறு புது எருவு போட்டு நம்ம நடணும்னு சொல்லின்னு இருந்தோம். இங்கே இருக்கிற தொட்டியெல்லாம் மாற்றணும் ஃப்ரெண்ட்ஸ். 3-4 தொட்டியை ஒரு வருஷத்துக்கு ஆயிடுச்சு. இது மண் நம்ம மாற்றி வச்சு. கனகாமர செடியில் இந்த தொட்டி உள்ள 2-3 புது செடி முளைச்சிருக்குது. நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற செடியும் இன்னும் அதுக்கே நேரம் வரல. சரி பார்க்கலாம், எல்லாத்துக்குமே ஒரு டைமுன்னு சொல்லியிருக்கிறாரான்னு அந்த மாதிரி இதுக்கு எப்போ நேரம் வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம இருவாச்சி மல்லியில் பாருங்கள் இது அரும்பு வச்சிருக்குது. இது ஒரு பூ பூத்தால பெருசாக பூக்குது. நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன், வீடியோவில் பார்த்துருப்பேன் நீங்கள். இப்போ இது இப்போ தான் பூக்கிறதுக்கு ஸ்டார்ட் ஆகிருக்குது. அரும்பு வச்சுருக்குது. இதில் இந்த கத்திரிக்காய் செடியிலையும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் 1
2 3 7 பூ வந்திருக்குது. பார்க்கலாம் இதுல எவ்வளவு கத்திரிக்காய் வைக்குதுன்னு சொல்லிட்டு. நெல்லிக்காய் மரமும் நல்லா இருக்குது. இது வந்து லைட் ப்ளூ கத்திரிக்காய் ஃப்ரெண்ட்ஸ், லைட் கலர் ப்ளூ கலர் கத்திரிக்காய். அது வந்து பிளாக் கலரா இருந்துச்சு, பர்பிள் கலரும் இல்லை, அது வந்து பிளாக் கலரா இருந்துச்சு அந்த கத்திரிக்காய். இன்னைக்கு நான் கட் பண்ணும்போது நீங்க உங்களுக்கு காமிச்சேன் நான் லைவ்ல, எவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. சாப்பிட்டா நான் சாம்பார் பண்ணும்போது உங்களுக்கு நான் காமிச்சேன், அவ்வளோ நல்லா இருந்துச்சு அந்த கத்திரிக்காய். நம்ம சாப்பிடும்போது நான் உங்களுக்கு சொல்லலான்னு நினைச்சேன் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ நல்லா இருந்துச்சு அந்த கத்திரிக்காய். கத்திரிக்காய் எப்பவுமே நல்லா இருக்கும். இதுல நம்ம கார்டன்ல இருந்து எடுத்து நம்ம அதை சாம்பார் செய்யும்போது அது தனி சுவை தான். காக்கடா செடியில வந்து பாருங்க எவ்வளோ பக்க கிளை வந்துருக்குதுன்னு சொல்லிட்டு இது உள்ளவும் சம்பங்கி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க நம்ம கட் பண்ணி ப்ரூனிங் பண்ணி வச்சிருக்கிற சம்பங்கி செடி ரெடி ஆயிருக்குது. நம்ம வந்து ஜாதி மல்லி பாருங்க எவ்வளோ எல்லாமே பூத்து தானா கொட்டுது கீழே, நம்ம அது போகும்போது பறிச்சுக்கலாம். இது உள்ள இருக்கிற இந்த செம்பருத்தி செடியும் பெருசா இருக்குது பாருங்க. இது உள்ள 2 செம்பருத்தி செடி இருக்குது. பார்க்கலாம் எவ்வளோ இது வந்து மாற்றி நட முடியுதா என்னன்னு சொல்லிட்டு நானும் பார்க்குறேன். நீட்டு பச்சிலே தான் எல்லாத்தோட அகலமாக போயினே இருக்குது, வெயிட் தாங்காமல் கீழே சாயுது ஃப்ரெண்ட்ஸ். இது நம்ம கட் பண்ணி விடுறதா என்ன பண்ணுறதுன்னு புரியல எனக்கு. இது உள்ள இந்த முல்லைப்பூ செடியில் இந்த பாருங்க பூவே பூத்து இருக்குது. ஒரு பூ பூத்து கீழே கொட்டி இருக்குது, இன்னொன்று பூக்கிறதுக்கு ரெடி ஆகிருக்குது. இதுவும் ஜாதி மல்லி மாதிரியே பூ பூத்துச்சுன்னா அவ்வளோ வாசனையாக இருக்கும். ஒரு போன வருஷம்லாம் நம்ம வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, முல்லைப்பூ செடி எவ்வளோ பெருசாக அகலமாக இருந்துச்சு சொல்லிட்டு. 1 முழம் 2 முழம் பூ பூக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் அவ்வளோ பெருசாக இருந்துச்சு. நம்ம ஊருக்கு போயிட்டு வர்றதுக்குள்ளே அந்த செடி மழை பெஞ்சு காஞ்சே போயிடுச்சு. என்ன பண்ணுறது, செடிகளுடைய இதுவும் அது மாதிரி இருக்குது. இந்த ஜாதி மல்லி செடியும் பாருங்கள், நம்ம இது வந்து புது மண்கலவை மாற்றி வச்சோம். ஃபுல்லாக வேர் மூடி நின்றுச்சு. இதை நம்ம மாற்றி வச்சுருக்குறோம் பாருங்க. இப்போ சுற்றி இதில் எல்லா அரும்புலையுமே பூ வந்திருக்குது. இது உள்ள இந்த பக்கெட் உள்ள வச்சிருக்கிற கத்திரிக்காய் செடியும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து 2 கத்திரிக்காய் முன்ன வச்சுருந்துச்சு, சின்னதாகவே இருந்துச்சு. நான் அதை கட் பண்ணும்போது நான் உங்ககிட்ட காட்டினேன். இப்போ இதில் மறுபடியும் பூ வந்திருக்குது. இந்த 1 மாதத்துக்குள்ளே நம்ம எவ்வளோ கத்திரிக்காய் அறுவடை பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம நாட்டு கனகாமர செடியும் சொல்லியிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், நான் இதுவும் மண் கலவையை மாற்றி வைக்கணும்னு சொல்லிட்டு. இது உள்ள வந்து ஒரு கொய்யாக்காய் மரம் இருக்குது. இந்த கொய்யாக்காய் மரத்தை எடுத்து அந்த தொட்டிலே நட்டுலாமா இல்லை வேற எதனா தொட்டியில நட்டு விடலாமான்னு சொல்லிட்டு யோசிக்கிறேன். அந்த டெல்லி கனகாமர செடியும் நல்லா இருக்குது. அது பேர் என்ன, எருக்கஞ்செடி. 2-3 நாள் பொறுத்து மறுபடியும் நம்ம செடிக்கு ஃபெர்டிலைசர் கொடுக்கணும்னா அந்த எருக்க செடியை கட் பண்ணி அந்த இலையெல்லாம் எடுத்து போட்டு ஊற வச்சு செடிக்கு கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது கொடுத்தா நல்லா பூ வரும்னு சொல்லியிருக்கிறாங்க. நம்ம பார்த்துருக்குறோம் யூடியூப்ல நிறைய பேர் அதை பண்ணுறாங்க. நம்ம பண்ணதில்லை, இதான் ஃபர்ஸ்ட் முறை சொல்லியிருக்கிறாங்க. நம்ம அதுவும் செஞ்சு பார்க்கலாம். நம்ம கார்டனில் நம்ம கேட்காமே எல்லாமே தானாக கிடையுது, அமையுது. அந்த மாதிரி எருக்கும் செடியும் கிடைச்ச பொருள் தான் அது. முல்லைப்பூ செடி வந்து 3-4 இடத்துல வந்துருக்குது. இது வந்து 2வது முல்லைப்பூ செடி. 3வது இது உள்ள ஒன்று முளையுது பாருங்க. சம்பங்கி செடி இதுலேயே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், சம்பங்கி பார்க்கலாம். இந்த அடுக்கு செம்பருத்தி பாருங்க, இலை ஃபுல்லாக காஞ்ச மாதிரி ஆயிட்டுக்குது. இது உள்ள நம்ம இந்த தொட்டியில் வச்சிருக்கிற கத்திரிக்காய் செடியிலையும் பூ வந்துருக்குது. இது நம்ம எத்தனையோ முறை மாற்றி வச்சுட்டோம் இந்த கத்திரிக்காய் செடியை. நிறையா சத்து பத்தலையா என்னான்னு தெரியல, அப்படியே இருக்குது. இது உள்ள இருக்கிற மாங்காய் மரமும் நல்லா இருக்குது. இதில் இருக்கிற மாங்காய் மர செடியும் ஒரு மாதிரி வாடின மாதிரி ஆயிட்டுக்குது. நம்ம இதை எடுத்துட்டு என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பாருங்க, இதில் இருக்கிற அடுக்கு செம்பருத்தியில் எல்லாம் அரும்பு வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்க, காஞ்சி போயிட்டு கீழே விழுந்துட்டு இருக்குது. பூக்குறதுக்கு அரும்பு வந்துச்சு, ஆனால் இன்னும் இதில் இன்னும் ஒரு பூ கூட பூக்கல, ஆனால் காஞ்சி போயிட்டு இருக்குது. இன்னைக்கு வந்து பாருங்க, இந்த சாமந்தி செடியில பூ கொஞ்சம் பெருசா இருக்குது. இது வந்து நம்ம வாங்கிட்டு வந்து வச்ச சாமந்தி 2 பூக்குறதுக்கு ரெடியா இருக்குது. பார்க்கலாம். கத்திரிக்காய் செடியும் நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது நம்ம கட்டி விடணும்னு சொல்லியிருந்தோம், ஆனால் அது இன்னும் கட்டலை. இது சொல்லும் போது கயிறு கிடைக்கிறது இல்லை இதை கட்டி விடுறதுக்கு. இதுல ஒரு பூ பூத்துருக்குது, இதுல ஒரு பூ பூத்துருக்குது ஃப்ரெண்ட்ஸ். மல்லிப்பூ செடி நல்லா இருக்குது. மல்லிப்பூவில் வந்து பூ வரவே இல்லை இந்த முறை. ஆரஞ்சு கலர் செம்பருத்தி செடியிலேருந்து எவ்வளோ கலைங்களை நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறோம். இது வந்து நம்ம கட்டிங்ஸ் எதுலேயும் நடவும் முடியாது, ஏன்னா நிறைய செடி ஆகிட்டு இருக்குது. காஞ்சிச்சுன்னா நம்ம செடிக்காக யூஸ் பண்ணிக்கலாம், எரி வைக்கிறதுக்கு. இப்போ நம்ம அரளி செடியில் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். அரளி செடியில் அரும்பு வந்துருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்க,
இது நான் பார்க்கவே இல்லை. இப்போ அரும்பு இது வந்திருக்கு. இதுதான் ஃபர்ஸ்ட் முறை பார்க்குறேன். அரும்பு வச்சிருக்குது. 1 2 3 கலையில அரும்பு வந்திருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மறுபடியும் இது பூ பூத்தாலும் நல்லா இருக்கும். நிறைய பூ பூக்கும். செம்பருத்தி செடியில வந்து இன்னும் வரல. நம்ம சொல்லினே இருக்கிறோம் இதுவும் பூ பூக்கிறதுக்கு ரெடியா இருக்குதுன்னு சொல்லிட்டு. இதுல வந்த மாதிரி அதுலயும் திடீர்னு வரும். நம்ம எதிர்பார்க்காத நேரத்துல எல்லாத்துலயுமே அரும்பு வைக்கும், பூ பூக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம செடியெல்லாம் அப்படிதான். எப்போ நம்ம பார்க்காம இருக்கிறோமோ அப்போ திடீர்னு பூ பூக்கும், காயம் வைக்கும். நம்ம டெய்லி பார்த்துன்னே இருக்கும்போது தெரியாது. அதில் இதுலேருந்து கீழேருந்து கூட சின்ன சின்ன கலைங்க வந்துருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்க, மண்ணிலேருந்தே நம்மளுக்கு வந்து ஒரு அரளி செடி முளைஞ்சு வந்துருக்குது. இது கூட நம்ம எடுத்து தனியாக நட தந்தாலும் நடலாம். நம்மக்கிட்ட இப்போ தொட்டி எதுவும் இல்லை. அதனால நான் அப்படியே அந்த செடியெல்லாம் கூட மாற்றாமல் இருக்கிறேன். சொல்லியிருக்கிறேன் மாமா கிட்ட, தொட்டிக்கு ரெடி பண்ணிட்டு சொல்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. பார்க்கலாம், கிடைச்சா நம்ம மாற்றி வைக்கலாம். இன்றைக்கி நம்ம கார்டனில் இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். டெய்லி நம்ம கார்டனில் என்ன பூ கிள்றோம், என்ன நம்ம காய்கறியெல்லாம் அறுவடை பண்ணுறோம்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம வீடியோவை பாருங்க. நம்ம சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய். இது நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன், எடுத்து காட்டுறேன். புது வேர் வந்திருக்குதான்னு சொல்லிட்டு அதை நம்ம எடுத்து பார்க்கலாம். இது கீழே கொட்டினோம்னா இதில் இருக்கிற மண்ணெல்லாம் வேஸ்ட்டாக கீழே இதுவாகும். நான் ஒரு கவர் மேலேயே உங்களுக்கு நான் கொட்டி காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தெரியுதான்னு சொல்லுவேன். வேர் வந்திருக்குதா, புது வேர் வந்திருக்குதான்னு சொல்லிட்டு நான் இதுலேயே 2 கட்டிங்ஸ் வச்சுருக்கிறேன். ஒரு கனகாமர செடி, ஆரஞ்சு கலர் கனகாமரம், ஒரு சாமந்தி செடி, 2 கட்டிங்ஸ் வச்சுருக்கிறேன் நான். எனக்கு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இது வேர் வந்து கொஞ்சம் புதுசாக வந்திருக்கிற மாதிரி தான் தெரியுது. பார்க்கலாம், இன்னும் ஒரு வாரம் பொறுத்து பார்க்கலாம். இந்த வேரெல்லாம் வெள்ளையானா தான் இதுக்கு உயிர் வருதுன்னு அர்த்தம். இது காஞ்சி போன மாதிரி தெரியுது. வருமா என்னன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கலாம் நம்ம வச்சு. இன்னைக்கு நம்ம அடுக்கு செம்பருத்தில ஒரு பூ பூத்துருக்குது. அது நம்ம கவனிக்காமே விட்டுட்டோம். சரி, அதை நான் உங்ககிட்ட காட்டலான்னு தான் வந்திருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க எவ்வளோ அழகா இருக்குது இந்த செம்பருத்தி பூ.